அனைவருக்கும் என் இனிய வணக்கம். வாழ்க்கை நமக்கு தரும் மிகப்பெரிய பரிசு வெற்றி அல்ல, எந்த சூழ்நிலையிலும் உடையாமல் நிற்கும் மன உறுதியே. மனிதன் பிறக்கும் பொழுது அவன் கையில் செல்வம், புகழ், அதிகாரம் என்று எதுவும் இல்லை. ஆனால் அவனுக்குள் மறைந்திருக்கும் ஒரு அற்புதமான சக்தி இருக்கின்றது. அந்த சக்திதான் மன உறுதி. அது விழுந்த மனிதனை மீண்டும் எழச் செய்கிறது. இருளில் தடுமாறுபவனுக்கு வெளிச்சத்தை காட்டுகிறது. கண்ணீரில் மூழ்கிய இதயத்தில் நம்பிக்கையின் விதையை விதைக்கின்றது. வாழ்க்கை பயணத்தில் யாரும் சோதனைகளை தவிர்க்க முடியாது. சில நேரங்களில் நம்மை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில நேரங்களில் நாம் செய்த நன்மைகளுக்கு கூட பல தீமைகள் வரக்கூடும். நம் நம்பிக்கையை விடக்கூடாது. நாம் விரும்பிய கனவுகளையும் கண்முன்னே சிதறவிடக்கூடாது. அந்த நொடிகளில் மனிதன் தோற்றுவது போல் சூழ்நிலை மனிதனின் வாழ்க்கையில் நடப்பது இயல்பு. தன் மனதை இழக்காமல் அதிலிருந்து மன உறுதியுடன் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். ஆனால் ஒரு உண்மை மட்டும் இன்றும் மாறாது. மனம் உடையாமல் இருப்பவன் வாழ்க்கையில் ஒருபோதும் முழுமையாக தோல்வி அடைவதில்லை. அவன் எத்தனை முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் புதிதாக எழுந்து நிற்பான். அவனுக்குடைய காயங்கள் பலவீனத்தின் அடையாளமாக மாறும். போராடிய வீரனின் அடையாளமாகவும் மாறுகின்றது. இக்கட்டுரை வெறும் வார்த்தைகளின் தொகுப்பல்ல. மனம் உடைந்து நிற்கும் ஒவ்வொருவரும் மீண்டு எழுந்து நிற்கும் தைரியத்தை அளிக்கும் ஒரு பயணம். நம்பிக்கையை இழக்காதீர்கள். இழந்த நம்பிக்கையை மீட்டெடுத்து இதயத்தில் ஒரு புதிய விடியலை உருவாக்கும் ஒரு ஒளிக்கீற்று. உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வெளியில் எங்கும் இல்லை. அது உன் மனதுக்குள் அமைதியாக காத்திருக்கிறது என்பதை உணர்த்தும் ஒரு உணர்ச்சியின் பயணம். இந்த பயணத்தை இப்போதே தொடங்குங்கள். மன உறுதியுடன் நடந்தால் வாழ்க்கை உங்கள் புதிய பாதையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மன உறுதியின் அர்த்தத்தையும் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மன உறுதி எவ்வாறெல்லாம் உதவி செய்கிறது என்பதையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். என் அன்பான உறவுகளே, வாழ்க்கையை மாற்றும் மன உறுதியின் சக்தி எது என்பதை பார்ப்போம். இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கனவு இருக்கின்றது. சிலர் அந்த கனவை நினைத்து கொண்டே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர். சிலர் அதனை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைத்து வாழ்கின்றார்கள். ஆனால் இன்னும் சிலர் மட்டும் எத்தனை தடைகள் வந்தாலும் மனம் தளராமல் தங்கள் இலக்கை அடைவதற்காக தொடர்ந்து பயணிக்கின்றார்கள். இறுதியில் வெற்றியே அவர்களை தேடி வருகிறது. அந்த வெற்றிக்கு காரணம் திறமை மட்டுமா என்று பார்த்தால் இல்லை, மன உறுதியும் தான். மன உறுதி என்பது மனிதனின் மிகப்பெரிய செல்வம். அது இல்லாதவரிடம் உலகம் முழுவதும் செல்வம் இருந்தாலும் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை அடைவதற்கு கடினம். ஆனால் மன உறுதி கொண்ட மனிதனிடம் எதுவும் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அனைத்தையும் உருவாக்கும் வலிமை இருக்கும். ஏனெனில் மன உறுதியே மனிதனை தோல்வியில் இருந்து எழுப்புகின்றது. இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றது. நம்பிக்கையற்ற மனதை சாதிக்க வேண்டும் என்ற தீயாக கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கிறது. வாழ்க்கை எப்போதும் நாம் விரும்பியபடியே அமைவதில்லை. சில நேரங்களில் நாம் மிகவும் நேசித்தவர் நம்மை விட்டு விலகிச் செல்லலாம். நம்மை நம்பியவர்கள் நம்மளை ஏமாற்றலாம். எவ்வளவு உழைத்தாலும் பலன் கிடைக்காமல் போகலாம். பல கதவுகள் நம் முகத்திற்கு முன்பே மூடப்பட்டு இருக்கலாம். அப்பொழுது மனம் உடைந்து போவது இயல்பு. ஆனால் அந்த நேரத்தில்தான் மன உறுதியின் உண்மையான மதிப்பு வெளிப்படுகின்றது. புயல் அடிக்கும் நேரத்தில் வேர்கள் ஆழமாக பதிந்த மரம் மட்டுமே நிலைத்து நிற்கும். அதுபோல் வாழ்க்கையின் புயலை கடந்து நிற்பவன் மனம் உறுதி கொண்ட மனிதன் ஆகின்றான். மன உறுதி என்பது ஒரே நாளில் உருவாகும் குணம் அல்ல. அது ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கும் முடிவால் வளர்கின்றது. தோல்வி வந்தாலும் மீண்டும் முயற்சி செய்வது, விமர்சனம் செய்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் இருப்பது, பயம் வந்தாலும் முன்னேறுவது,
சோர்வு வந்தாலும் இலக்கை மறக்காமல் இருப்பது, இவை அனைத்தும் மன உறுதியின் அடையாளமாகும். புத்தர் ஒருமுறை கூறியதாக பலரால் கூறப்பட்டு நான் அறிந்திருக்கிறேன். அந்த ஒரு கருத்தை உங்களிடம் கூறப்போகிறேன். நாம் இன்று இருப்பது நாம் நினைத்த எண்ணங்களின் நினைவு அல்ல. இந்த எண்ணம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகின்றது. மனிதன் வாழ்க்கையை மாற்றுவது முதலில் அவனுடைய மனமே. மனம் மாறினால் எண்ணங்கள் மாறும். எண்ணங்கள் மாறினால் செயல்கள் மாறும். செயல்கள் மாறினால் வாழ்க்கையே மாறும். ஒரு சிறிய தீப்பொறி ஒரு பெரிய விளக்காக ஏற்ற முடியும். அதேபோல் ஒரு பெரிய சிறு நம்பிக்கை கூட ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அதற்கு தேவையானது மன உறுதி மட்டுமே. என்னால் முடியும் என்ற ஒரு எண்ணம் என்னால் முடியாது என்ற 1000 சந்தேகங்களை விட வலிமையானது. நீ எவ்வளவு மெதுவாக முன்னேறினாலும் கவலைப்படாதே. நின்று விடாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இரு. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய்தால் 1 வருடம் கழித்து நீ இருந்த இடத்திலிருந்து மிக உயர்ந்த இடத்தில் இருப்பாய். உலகம் ஒரே நாளில் மாறாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ மாறினால் ஒரு நாள் உன் உலகமே மாறிவிடும். மன உறுதியுள்ள மனிதன் சூழ்நிலையை குறை சொல்ல மாட்டான். அவன் சூழ்நிலைகளை மாற்ற முயற்சி செய்வான். மற்றவர்கள் பிரச்சனையில் பங்கிட மாட்டான். அவன் ஒரு வாய்ப்பை பார்ப்பான். மற்றவர்கள் தோல்வியை இழிவாக பேசவும் மாட்டான். அவன் ஒரு பாடத்தை அதிலிருந்து கற்றுக்கொள்வான். அதனால்தான் அவன் மற்றவர்களை விட உயரமாக நிற்கின்றான். வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் உடனே கொடுக்காது. சில நேரங்களில் காத்திருக்கச் சொல்லும். சில நேரங்களில் போராடச் சொல்லும். சில நேரங்களில் தனிமையாக வைத்திருக்கும். ஆனால் இவை அனைத்தும் நம்மை உடைப்பதற்காக அல்ல, நம்மை வலிமையான மனிதனாக உருவாக்குவதற்காக. இதை புரிந்து கொள்ளும் மனிதன் ஒருபோதும் வாழ்க்கையை வெறுக்க மாட்டான். ஒவ்வொரு சவாலையும் ஒரு புதிய வாய்ப்பாக ஏற்றுக்கொள்வான். இன்று உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு இருள் இருந்தாலும் உன் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி இருந்தால் போதும். அந்த ஒளி உண்மையான சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் மனம் உனக்கு துணையாக இருந்தால் நீ தோற்க மாட்டாய். வெற்றியாளனாக நீ மாற்றப்படுவாய். எனவே இன்று முதல் உன் மனதை வலிமையாக்கு. உன் கனவுகளை கைவிடாதே. உன் இலக்கை மறக்காதே. தோல்வி வந்தால் கற்றுக்கொள். வெற்றி வந்தால் புன்னகையுடன் இரு. ஒவ்வொரு நாளும் நேற்று இருந்த உன்னையை விட இன்று சிறந்த மனிதனாக மாற்ற முயற்சி செய். ஏனெனில் வாழ்க்கை மாற்றம் மிகப்பெரிய சக்தியின் வெளியில் இல்லை, அது உன் மனதுக்குள் தான் இருக்கின்றது. ஒரு நாள் நீ பின்னோக்கி பார்க்கும் பொழுது உன்னை வெற்றியாளனாக மாற்றியது அதிர்ஷ்டம் அல்ல, மற்றவர்களின் உதவியும் அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் உடையாமல் நின்ற உன் மன உறுதியே என்பதை நீ முழுமையாக உணர்வாய். அந்த நாளில் உன் வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையாக இருக்காது. அது மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு ஊக்க பயணமாக மாறி இருக்கும். அந்த பயணத்தின் முதல் படி இன்றே தொடங்கட்டும். உன் மனதை நம்பு. உன் முயற்சியை நம்பு. உன் வாழ்க்கை நிச்சயமாக பெரிய அளவில் மாற்றம் உருவாகும். வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் நிதர்சனமாக இருப்பதுதான். இன்று நம்மை விட்டு துன்பம் விலகப் போகிறது என்று நம்பு. இன்று நம்மை அழைத்துச் செல்லும் வேதனை நாளை நம்மை வலிமையாக்க மனிதனாக மாற்ற வந்த அனுபவம் என்று நீ முழுமையாக நம்பு. அதனால் கஷ்டங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை வெறுக்காதே. அந்த கஷ்டங்கள் உன் வாழ்க்கையை செதுக்கும் சிற்பியின் ஒளி என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வைரம் சாதாரண கல்லாக பூமிக்குள் கிடக்கின்றது. ஆனால் அதிக அழுத்தத்தையும் வெப்பத்தையும் தாங்கிய பிறகே அது உலகம் போற்றும் வைரமாக மாறுகிறது. அதுபோல் மனித வாழ்க்கையும் சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் உருவாகாது. வலிகள் தாங்கும் இதயம்தான் வெற்றியை தாங்கும் வலிமையை பெறுகின்றது.
வாழ்க்கை உன்னை சோதிப்பது எல்லாம் உன்னை பெரிய வெற்றியாளனாக மாற்றுவதற்காக என்று நீ நம்ப வேண்டும். நீ எவ்வளவு உயரத்திற்கு செல்ல தகுதியானவன் என்பதை உனக்கே உணர்த்துவதற்காக வந்தது என்று நீ முழுமையாக நம்பு. ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிப்பதைப் பார். முந்தைய நாள் இரவு எவ்வளவு ஆழ இருளாக இருந்தாலும் சூரியன் அதை நினைத்து பயப்படுவது இல்லை. அது கடமையை அமைதியாக செய்கிறது. மனிதனும் அதே போல் வாழ வேண்டும். நேற்று நடந்த தோல்வியை நினைத்து இன்றைய முயற்சியை நிறுத்திவிடக் கூடாது. நேற்று உன்னை அவமானப்படுத்தியவர்கள் இருந்தாலும் இன்று உன் உழைப்பை மதிக்கும் மனிதரும் இருக்கக்கூடும். எனவே காலம் மாறும், சூழ்நிலை மாறும். ஆனால் மன உறுதியுடன் உழைக்கும் மனிதனின் பயணம் மட்டும் நிற்கக்கூடாது. மனம் அமைதியாக இருக்கும் பொழுது வாழ்க்கை தெளிவாகத் தெரியும். கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பல நேரங்களில் வருத்தத்தை தருகின்றன. ஆனால் பொறுமையுடன் சிந்தித்து எடுக்கப்படும் முடிவுகள் வாழ்க்கையை உயர்த்துகின்றன. அதனால்தான் மனதை வெல்பவனே உலகை வெல்கிறான் முதல் படி என ஞானிகள் கூறியுள்ளனர். வெளியில் இருக்கும் எதிரிகளை வெல்வதை விட நமக்குள் இருக்கும் பயம், சோம்பேறித்தனம், எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவற்றை வெல்வதே மிகப்பெரிய வெற்றியாகும். புத்தரின் வாழ்க்கையை நினைத்துப் பார். அரண்மனையில் அனைத்து வசதிகளுடன் இருந்தபொழுது அவர் உண்மையை தேடிச் சென்றார். பல ஆண்டுகள் அமைதியாக தியானித்து மனதை வென்று உலகிற்கு கருணை, அன்பு, பொறுமை ஆகியவற்றின் பாதையை எடுத்துக் காட்டினார். அந்த பாதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கிறது. மனிதன் வெளி உலகை மாற்ற முயற்சிப்பதற்கு முன் தனது மனதை மாற்ற வேண்டும். மனம் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கை தெளிவாகும். ஒரு மரம் 1000 பழங்களை தருகிறது. ஆனால் அது தனது வேர்களை ஒருபோதும் மறப்பதில்லை. அதேபோல் வெற்றி பெற்ற பிறகும் பணிவுடன் இருப்பவன் மட்டுமே நீண்ட காலம் உயரத்தில் நிலைத்து இருப்பான். மன உறுதி என்பது வெற்றியை அடைவதற்காக மட்டுமல்ல, வெற்றி கிடைத்த பிறகும் மனித நேயத்துடன் வாழ்வது மிகவும் அவசியமாகும். வாழ்க்கையில் உன்னை விட திறமையானவர் இருக்கலாம். உன்னை விட அதிக வசதிகள் உள்ளவர்களும் இருக்கலாம். ஆனால் உன்னை விட அதிக மன உறுதி கொண்டவர்கள் மிக குறைவு. அந்த மன உறுதி நீ வளர்த்து கொண்டால் எந்த உயரமும் உனக்கு தொலைவில் இருக்காது. உன் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய அனுபவமாக மாறும். ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு புதிய தன்னம்பிக்கையாக மாறும். ஒவ்வொரு தடையும் உன் வெற்றியின் படியாக மாறும். எனவே இன்று உன் இதயத்தில் ஒரு உறுதியை விதைத்துவிடு. எந்த சூழ்நிலையிலும் நான் என் மன உறுதியை இழக்க மாட்டேன். தோல்வி என்னை நெருங்காது. விமர்சனம் செய்யாது. நான் பலவீனம் ஆக மாட்டேன். நான் என் மன உறுதியுடன் நடப்பேன். என் வாழ்க்கை மாறும் சக்தி எனக்குள் இருக்கிறது என்று உனக்கு நீயே உறுதிமொழி எடுத்துக்கொள். இந்த உறுதிமொழியை ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்திக் கொண்டு வாழ்ந்தால் ஒரு நாள் உலகம் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்காது. பலரின் வாழ்க்கைக்கு நம்பிக்கை விதைக்கும் ஒரு ஊக்கமளிக்கும் மனிதனாக இந்த உலகம் கண்டிப்பாக உன்னை பார்க்கும். அந்த நாளில் நீ உணரும் மிகப்பெரிய உண்மை ஒன்றே. வாழ்க்கையை மாற்றுவது அதிர்ஷ்டமல்ல, உடைக்க முடியாத மன உறுதியே. அந்த நாள் நண்பர்களே, வாழ்க்கையில் வெற்றியே அடைந்தாலும் ஒரு நாள் மிகவும் கடினமான சோதனைகளும் நிகழலாம். நீ யாரிடமும் சொல்ல முடியாத வலிகளை சுமக்க நேரிடலாம். வெளியில் சிரித்து கொண்டு இருந்தாலும் உனக்குள் 1000 கண்ணீரை மறைத்து கொண்டு வாழ வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். அந்த நேரத்தில் உன்னை தாங்கிக் கொள்ளும் ஒரு சக்தி உன் மன உறுதியே. உலகம் முழுவதும் உன்னை விட்டு விலகினாலும் உன் மனம் உனக்கு துணையாய் இருந்தால் நீ மீண்டும் எழுந்து நிற்க முடியும். அதனால்தான் மனிதனின் மிகப்பெரிய நண்பனும் மிகப்பெரிய எதிரியும் அவனுடைய மனம்தான் என்று பிற ஞானிகள் கூறியிருக்கின்றனர். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் விரும்பிய அனைத்தும் நம்மிடம் இருந்தும் விலகிச் செல்லலாம்.
நாம் மிகவும் நேசித்த மனிதர்கள் நம்மளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வேறு ஒருவருக்கு கிடைத்திருக்கலாம். நாம் உழைத்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருக்கலாம். அந்த நேரத்தில் மனம் உடைந்து விடாமல் இருப்பதுதான் உண்மையான வெற்றி. ஏனெனில் ஒவ்வொரு இழப்பிற்கு பின்னும் ஒரு புதிய வாய்ப்பு மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலும் ஒரு புதிய தொடக்கம் கண்டிப்பாக காத்து கொண்டு இருக்கும். ஒரு பட்டாம்பூச்சி பிறப்பதற்கு முன் அது கூட்டுக்குள் நீண்ட நாள் போராடுகிறது. அந்த போராட்டம்தான் அதன் சிறகுக்கு வலிமையை கொடுக்கிறது. யாராவது இறக்கப்பட்டு அந்த கூட்டை உடைத்துவிட்டால் அந்த பட்டாம்பூச்சியால் பறக்க முடியாது. வாழ்க்கையின் சோதனைகளும் அதுபோல்தான். நாம் அனுபவிக்கும் போராட்ட காலங்களும் நம்மை உயர்த்த பறக்க தயார்படுத்த வந்துள்ளது என்று நாம் நம்ப வேண்டும். அதனால் கஷ்டங்களை சுலபமாக நினைத்து கொள்ளுங்கள். அவை உங்கள் வாழ்க்கையின் மறைக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்கள். நீ உன்னை நம்பத் தொடங்கு. அந்த நொடியே உன் வாழ்க்கை மாறத் தொடங்குகின்றது. ஏனெனில் தன்னம்பிக்கை என்பது வெற்றிக்கான கதவை திறக்கும் முதல் சாவி. என்னால் முடியுமா என்ற கேள்வியை நிச்சயமாக என்னால் முடியும் என்ற உறுதியாக மாற்றும் சக்தியே உன் மன உறுதிக்கு உண்டு. அந்த உறுதி உன் ஒவ்வொரு அடியிலும் தெரிந்தால் உலகம் உன் பாதையில் உன்னால் எடுத்து செல்ல முடியும். வாழ்க்கை யாருக்கும் மலராய் மட்டும் அலங்கரிக்கப்பட்ட பாதையை தருவதில்லை. முள்ளும் இருக்கும், கற்களும் இருக்கும், இருளும் இருக்கும். ஆனால் அந்த பாதையில் மனம் தளராமல் நடந்து செல்பவன்தான் இறுதியின் மலர்களால் வரவேற்கப்பட்ட வெற்றியை அடைகிறான். வெற்றி என்பது இலக்கை அடைவது மட்டுமல்ல, அந்த இலக்கை நோக்கி நேர்மையுடன், பொறுமையுடன், மன உறுதியுடன் நடந்த ஒவ்வொரு அடியும் வெற்றிதான். ஒரு நல்ல எண்ணம் ஒரு நல்ல செயலாக மாறுகிறது. அந்த செயல்கள் உன்னை உயரமான குணமுள்ளவனாக மாற்றுகிறது. அந்த உயர்ந்த குணமே ஒரு மனிதனின் விதியை மாற்றுகிறது. எனவே வாழ்க்கை மாற்ற விரும்பினால் முதலில் உன் எண்ணங்களை மாற்று. உன் எண்ணங்கள் மாறினால் உன் உலகமே மாறிவிடும். எப்போதும் நினைவில் கொள், நீ இன்று சந்திக்கும் போராட்டத்தை பார்த்து வாழ்க்கை உன்னை மதிக்கவில்லையோ, இந்த போராட்டம் நம் வாழ்க்கை முழுவதும் நீடிக்குமோ என்று மட்டும் நம்பிவிடாதே. போராட்டம் என்பது மனித வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய ஒரு சோதனையாகும். அந்த சோதனையை தாண்டி வந்தால் வெற்றி கனியை அடைய முடியும். உன் இதயத்தின் நம்பிக்கையின் தீயை அணைத்து விடாதே. உன் மனதில் தன்னம்பிக்கையை விதைத்து வறண்டுவிட விடாதே. உன் உழைப்பின் பாதையை மதிக்க கற்றுக்கொள். ஏனெனில் ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும் பொழுது அந்த கடினமான நாட்கள்தான் உன்னை உருவாக்க மிகப்பெரிய ஆசிரியராக இருக்கும் என்பதை உணர்வாய். அப்பொழுது உன் கண்களில் வழியும் கண்ணீர் துயரத்தின் கண்ணீராக இருக்காது. நம்மால் முடிந்து நாம் போராடியதால் கிடைத்த வெற்றியின் பலனாய் வரும் ஆனந்த கண்ணீராக இருக்கும். அந்த நாளை நோக்கி இன்று முதல் ஒவ்வொரு அடியும் உறுதியுடன் எடுத்து வை. உன் மனதை வெல்லு. உன் பயத்தை விடுவித்துக்கொள். உன் சந்தோஷத்தை உன் கைகளால் நிரப்பிக்கொள். உன் வாழ்க்கை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மன உறுதியுடன் ஆழத்தின் அமைதியை நீ கண்டிப்பாக உணர்ந்து வாழ்க்கையில் பெரிய அளவில் நீ வெற்றி அடைவாய் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. உன் புதிய வாழ்க்கையின் உண்மையான பிறப்பு இதுவாக இருக்கும் என்றே நீ நம்ப வேண்டும். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு தருணம் வரும். அந்த தருணத்தில் 2 பாதைகள் மட்டும் இருக்கும். ஒன்று என்னால் முடியாது என்று கைவிட்டு திரும்பிச் செல்லும் பாதை. மற்றொன்று என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்னால் கண்டிப்பாக முடியும் என்று எதிர்காலத்திற்கான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு மன உறுதியுடன் செயல்படுவதுதான். அவர்கள்தான் வாழ்க்கையின் தங்கள் இலக்கை மிக விரைவில் சென்று அடைந்து விடுகின்றனர். புத்தர் கூறும் வாழ்க்கை பாடங்களில் ஒன்று, மனிதன் துன்பத்திற்கு மிகப்பெரிய காரணம் வெளி உலகம் அல்ல, அவனுடைய மனதில் உருவாகும் பதற்றமும் பயமும் எண்ணற்ற எண்ணங்களும்தான். மனம் அமைதியாக இருந்தால் மிகப்பெரிய புயலிலும் மனிதன்
தெளிவான சிந்திக்க முடியும். மனம் குழப்பமாக இருந்தால் சிறிய பிரச்சனையும் ஒரு பெரிய மலை போல தோன்றும். ஆனால் முதலில் மனதை வெல்ல வேண்டும். மனதை வென்றால் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைந்து விடலாம். உலகில் எந்த மரமும் ஒரு இருளில் வானத்தை தொடுவதில்லை. ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய வளர்ந்து மழை, வெயில், புயலை தாங்கிய பிறகே அது உயர்ந்து நிற்கின்றது. மனித வாழ்க்கையும் அதுபோலத்தான். இன்று நீ செய்யும் சிறிய ஒரு நல்ல பழக்கம் நாளை உன்னை மிகப்பெரிய பலமுள்ளவனாக மாற்றும். தினமும் ஒரு நிமிடம் நல்ல சிந்தனை, நேர்மையான உழைப்பு, பிறருக்கு உதவும் மனப்பான்மை, தன்னம்பிக்கை இவை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை வலுப்படுத்தும். சில நேரங்களில் நாம் மிகவும் காத்திருந்த விஷயம் கிடைக்காமல் போயிருந்த காலங்கள்லாம் மாறி நாம் மன உறுதியுடன் செயல்பட்டு இருந்தால் நமக்கு இப்பிரபஞ்சம் பெரிய அளவிலான மாற்றத்தை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு நமக்கு பொறுமைதான் மிகவும் அவசியம். நம்பிக்கை இழக்காமல் செயல்படும் மனிதன்தான் மன உறுதியை பயன்படுத்தி வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியை அடைகின்றான். நல்ல எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் பொழுது நம் வார்த்தைகளும் இனிமையானதாக மாறும். வார்த்தைகள் மாறும் பொழுது உறவுகள் மலரும். உறவுகள் மலரும் பொழுது வாழ்க்கை அழகாகும். வாழ்க்கை அழகாகும் பொழுது மனதில் அமைதி பிறக்கும். அந்த அமைதிதான் உண்மையான செல்வம். பணம் இல்லாமல் வாழ்வது சில நேரங்களில் சிரமமாக இருந்தாலும் மன அமைதி இருந்தால் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன் நின்று உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல். நான் உடைய மாட்டேன். நான் பயப்படவும் மாட்டேன். நான் என் மன உறுதியுடன் செயல்படுவேன். நான் தொடர்ந்து முன்னேறுவேன். நான் என் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியை அடைவேன். இந்த வாக்கியங்கள் ஒரு நாள் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். ஏனெனில் மனிதனின் எதிர்காலத்தை உருவாக்குவது அவன் தினமும் தனக்குள் பேசிக்கொள்ளும் எண்ணங்களில்தான் இருக்கின்றது. ஒரு விளக்கு தன்னை எரித்து கொண்ட பிறகே வெளிச்சம் தருகிறது. அதேபோல் மன உறுதி கொண்ட மனிதன் தன் கஷ்டங்களை பொறுத்து கொண்டால் பிறகு அவன் நம்பிக்கையுடன் செயல்பட்டு அவன் வாழ்க்கை பெரிய அளவில் மாறும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. எனவே மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு அவன் மன உறுதி பெரிய அளவில் உதவி செய்கிறது. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் எல்லா பாகங்களும் திரும்பி பார்க்கும் பொழுது நீ இழந்தவற்றை நினைத்து வருத்தப்பட மாட்டாய். அந்த இழப்புகள் உனக்கு கற்றுக் கொடுக்க வந்த பாடத்தின் நன்றி என்று நீ உணர்வாய். நீ சிந்திய கண்ணீரை நினைத்து வருத்தப்படாமல் அந்த கண்ணீருக்கான பலனை இந்த பிரபஞ்சம் எனக்கு அளித்துவிட்டது என்று நீ முழுமையாக நம்புவாய். அந்த நாளில் நீ உணரும் மிகப்பெரிய உண்மை இதுதான். மன உறுதி கொண்ட மனிதனை எந்த தோல்வியும் தோற்கடிக்க முடியாது. எனவே இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள். கடந்த காலத்தின் காயங்களை சுமந்து நடக்காமல் எதிர்காலத்தின் நம்பிக்கையை சுமந்து நடந்து வாழ்க்கையை வெற்றியடைய செய்யுங்கள். உங்கள் இதயத்தை அன்பால் நிரப்பி உங்கள் செயலை நேர்மையாய் நிரப்பி உங்கள் பயணத்தை விடாமுயற்சியாக செய்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியை அடைய உதவி செய்யும். உங்கள் மன உறுதியையும் நம்பிக்கையையும் கைவிடாமல் உங்கள் வாழ்க்கையை அடுத்த உங்கள் செயல்களை நேர்மையாக செய்து உங்கள் பயணத்தை விடாமுயற்சியாக நிரப்புங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை மட்டுமல்ல அர்த்தமுள்ள ஒரு மனிதன் வாழ்க்கையையும் அடைய முடியும். அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை இந்த உலகிற்கு நீங்கள் எடுத்து சொல்லும் செயலாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் மன உறுதி எவ்வளவு பெரிய பலனை அளித்தது என்பதையும் மற்றவருக்கு எடுத்துக்காட்டாக உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நண்பர்களே, வாழ்க்கையில் எத்தனை முறை தோற்றாலும் மனம் மட்டும் தோற்கக்கூடாது. ஏனெனில் தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான இன்னொரு படிக்கட்டாகும். இன்று உன் பாதை முள்ளாக நிரம்பி இருக்கலாம். உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம். உன் மனதில் 1000 கேள்விகள் இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள், இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு சிறிய
ஒளிக்கீற்று அதை அகற்றிவிடும். அதேபோல் மன உறுதியில் தன்னம்பிக்கையும் இருந்தால் வாழ்க்கை முழுமையாக மாறும். உன்னை நீ நம்பு, உன் மன உறுதியை நம்பு, உன் உழைப்பை நம்பு. காலம் தாமதமாகலாம், ஆனால் கண்டிப்பாக உன்னுடைய விடாமுயற்சியும் உண்மையான செயல்பாடும் ஒருபொழுதும் உன்னை ஏமாற்றாது. இன்று நீ சிந்தும் ஒவ்வொரு வியர்வைத் துளியும் நாளை வெற்றியின் முத்துக்களாக மாறும். இன்று நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் நாளை உன் மகிழ்ச்சியின் காட்சியாக மாறும். ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும் பொழுது நான் கைவிடாமல் இருந்த என் விடாமுயற்சியில் மிகப்பெரிய வெற்றி என்பதை நீ உணர்வாய். அந்த நாள் நிச்சயம் வரும். அதுவரை பயணத்தை நிறுத்தாதே. மன உறுதியுடன் செயல்படு. கனவுகளை கைவிடாதே. ஏனெனில் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி உன் மன உறுதிதான் என்பதை நீ மறவாதே. உன் மனம் வெல்ல, உன் பயத்தை உன் வாழ்க்கை பெரிய அளவில் வெற்றியடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் சிறிய மாற்றம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இது போன்ற மனதை தொடும் ஊக்க கதைகளையும் வாழ்க்கையை மாற்றும் சிந்தனை, ஆன்மீக பதிவுகள் மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் வீடியோவை தொடர்ந்து பார்க்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். இந்த வீடியோ மற்றவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை தரும் என்று நீங்கள் நினைத்தால் தயங்காமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள். எனது சேனலை மறவாமல் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். எங்களை மேலும் சிறந்த ஊக்கமளிக்கும் வீடியோக்கள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் தன்னம்பிக்கை கதைகளை உருவாக்க எங்களுடன் சேர்ந்து நீங்களும் உங்கள்